ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. போராடியே வாழ்க்கையை முடிக்கிறான். ஏன் இந்த போராட்டம்? போராட வேண்டிய அவசியமே இல்லை. தான் வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டானா இவனுக்கு பிறவிக்கு போராட்டமே கிடையாது. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் இவன் பிறந்தது எதற்காக என்பதை சிந்திக்கணும். ஒரு சாதாரண ஒரு கடை திறக்கும் போது கூட நம்ம பார்க்குறோம், லாபம்னு போடுவாங்க, ஊன்னு போட்டு லாபம் போடுவாங்க. ஏன் அதை போடுறாங்க? ஒரு வியாபாரம், பொருளாதாரத்தில் இவன் முன்னேறணும், வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறான். அப்பேற்பட்ட மனிதன் தன்னுடைய பிறவிக்கு ஏதாவது லாபம் கிடைக்குதான்னு பார்க்குறானா? இல்லை, சிந்திக்கவே இல்லை. பொருள் பொருள் பொருள்னு பொருளை தேடி போக 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 இவனுக்கு போராட்டம். அருளை தேடி தேடி வரும் பொழுது இவனுக்கு அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் வெற்றி என்பது மாயை. அப்போ வாழ்க்கையில் நாம் பாஸ் பண்ணுறோமா, ஃபெயில் ஆகுறோமா? இதுதாங்க பிறவி பெரும்பயன். வாழ்க்கையில் பாஸ் பண்ணுறாங்கன்னாக்கா எந்த குரூப்பு, ஃபெயிலாக வருதுன்னா எந்த குரூப், இதை பிரிச்சுக்கணும் முதல்ல. ஆனால் ஐயாவுடைய கருத்துக்களை, பெருமானுடைய கருத்துக்களை ஒன்று ஒன்றா டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும்போது சைவத்துக்கு வந்துட்டாலே ஒரு 35 மார்க் பாஸ்ன்ட்டார் பெருமான். அதனால தான் அந்த இடத்துல கொலை புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே போகும்னு ஞான சபையில் எழுதி வச்சார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை எதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாழும் நெறியை மனிதனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. மற்ற ஏனைய உயிரினங்களுக்கு எதுக்குமே வாழும் நெறியை கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒரு சாதாரண மார்க்கெட்டுக்கு போனால் ஆடு, கோழி, மாடு, குருவி எல்லாத்தையும் ஒரு விலை மதிப்பு போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு மனிதனுடைய உறுப்பை கொண்டு போய் விற்றாக்கா அதுக்கு மதிப்பு இருக்குமா? மதிப்பு கிடையாது. உடனே மனிதனுக்கு மதிப்பே இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இவன் விலை மதிப்பே கொடுக்க முடியாது. இவனுக்கு விலை மதிப்பற்ற மிக உயர்ந்த தரத்தில் மனித பிறவிய ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆண்டவன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிடைத்த இந்த மிகப்பெரிய பரிசு, இந்த பரிசை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி வாழணும், எதை கடைப்பிடிக்கணும், எதை விடணும் அப்படிங்கிறத சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் அருட்பாவில் மிக மிக தெளிவாக, இதுவரைக்கும் வந்த எல்லா மகான்களும் எத்தனையோ மார்க்கங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வள்ளலாரின் மார்க்கம் ஒரு தனி மார்க்கம். என் வழி தனி வழி என்பது போல வள்ளல் பெருமான் காட்டிய மார்க்கம் தனி மார்க்கம். இதுக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் சொல்ல முடியாது. அதனால தான் அவ்வை பாட்டி சொல்லிட்டு போனாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சரிங்க, மானிடராய் பிறத்தல் அரிது. எப்படி இது அரிதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? வள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்ன்ட்டார். அப்ப இறைவன் அடியை சேருவதுதான் நமது லட்சியம். மானிட பிறவி கொடுத்த இந்த அரித பிறவியை, அருமையான இந்த பிறவியை எப்படி கடை தேற்றுவது என்று அறிந்து கொள்வதுதான் பிறவியினுடைய நோக்கம். அப்ப நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய லட்சியம் இறைவனோடு இரண்டரை கலப்பது. முதல்ல நம்முடைய லட்சியத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம். இந்த பொருளை வாங்க போறோம்னு நினைச்சு போய் வாங்கினாதான் வாங்குவோம். அங்க போய் நின்றுட்டு நான் என்னமோ வாங்க வந்தனே, மறந்து போயிட்டேனே அப்படின்னாக்க பிரயோஜனம் இல்லை. அது போல நம்ம பிறவி எடுத்த நோக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ வேண்டும். நம்மளுடைய பிறவியின் நோக்கம், கடையில் எப்படி லாபத்தை எதிர்பார்த்து போறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் லாபம் அடையணும். என்ன லாபம்? ஆன்ம லாபம். இந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்கு என்னென்ன வழிவகைகள் வகுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது ஒரு கேரண்டி கார்டு கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் கேரண்டி, இது ரிப்பேர் ஆனால் இப்படி கொண்டு வாங்கன்னு. நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த தேகத்துக்கு, இந்த உடலாகிய மிஷினுக்கு எங்கேயாவது ஒரு கேரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்களா?
இந்த ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இப்படி செய்யணும்னு ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்கல. ஆனால் மகான்களின் மூலமாக நமக்கு உடலில் தேகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அவஸ்தையையும் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அங்கங்கும் மூலிகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில நம்ம பிறக்கிறதுக்கு முந்தைய மூலிகை எல்லாம் கொடுத்துட்டாங்க. இவனுக்கு இந்த வியாதி வந்தா இதை சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு எல்லா மூலிகையும் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே மூலிகை, மூலம் பிளஸ் ஈகை. ஈகை என்பது குணத்தில் ஈகை தரம் உள்ள மூலம், அடிப்படையாகவே மூலம். ஈகை தன்மையை கொண்ட அந்த மூலிகைகளை சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அவஸ்தைகளையும் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலை ஏற்கனவே கொடுத்துட்டு தான் அப்புறம் பிறவி உயிர்களையே படைக்கிறாங்க. அப்பேற்பட்ட திறமையை நம்ம என்ன செய்யணும்? மூலிகையினுடைய ரகசியங்களை எல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மூலிகையினுடைய தரங்களையும் பயன்களையும் நம்ம முழுதாக பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது மற்ற எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அதுக்கு ஒரு டிசீஸ் தோணுதுனாக்கா கரெக்டாக போய் அந்த இலையை சாப்பிட்டுட்டு வந்துடும். ஆடை எடுத்துக்குங்க, மாடை எடுத்துக்குங்க, எந்த உயிரினமும் மோப்பத்தின் மூலமாக போய் கரெக்டாக அந்த மூலிகையை சாப்பிட்டு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். ஆனால் மனிதனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனுடைய மதிப்பை இவன் உணரவே இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட்டுக்கு கோழிக்கெல்லாம் விலை நிர்ணயம் இருக்கு, ஆனால் மனிதனுக்கு விலை நிர்ணயம் இல்லை. ஏன்னா இவன் மதிப்பை இவன் உணரவே இல்லை. தான் எதுக்காக வந்திருக்கோன்றதும் தெரியல, தடுமாறி தடம் புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அதுதான் சொல்லுவாங்க, நந்தவனத்தில் ஓராண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நம்மெல்லாம் அப்படிதான் இருக்கோம். கூத்தாடி என்பது இந்த உலக இன்பங்களை நம்ம அனுபவிச்சு போட்டு உடைச்சுட்டு போயிடுறோம். ஒட்ட வைக்க முடியல. அடுத்த பிறவிக்கு காத்துக்கிட்டு இருக்க அந்த ஆன்மா. அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நீ யாரு, உன்னுடைய மதிப்பு என்ன, உங்ககிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நம்ம பிறவி எடுத்தனுடைய பயனை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம் நிர்ணயிச்சிருப்பாங்க. இத்தனை ஆண்டுகள் தான் இந்த குருவின்னா இத்தனை ஆண்டுகள், நாயின்னா இத்தனை ஆண்டுகள், மாடுன்னா இவ்வளவு. இது மாதிரி ஒன்றுக்கு ஆயுள் நிர்ணயம் இருக்கு. மனிதனுக்கும் ஒரு நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இவனுடைய அறிவு திறனாலும் இவனுடைய ஆன்ம பலத்தினாலும் இவனுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் இவனுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும். இது பல மகான்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப இவனுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய தன்மை எப்படி, நீட்டிக்கக்கூடிய சக்தி இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பறவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏழைய உயிர்கள் அத்தனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவைகள் அத்தனையும் இயற்கையோடு இணைந்து வாழும். காலையில் எந்திரிக்கும், இறை தேடும், போய் ஓய்வெடுக்கும், தூங்கும், திருப்பி காலையில் எந்திரிச்சு ரொட்டீனாக இதை பார்க்கும். இதனுடைய இயல்பு நிலை மாறாமல் மனம் என்ற ஒரு கருவி இல்லாமல் வாழ்வதால் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் மனிதனுக்கு மாபெரும் சக்தி படைத்த மனம் என்ற ஒன்றை வைத்திருப்பதனால இவனுக்கு இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, இயற்கையும் ரசிக்க முடியல, உலக இன்பங்களையும் அனுபவிச்சுக்கணும், கடந்து குழம்பி தடுமாறி தவிச்சு நிற்கிறான். அதனாலதான் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் இயற்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் உணர முடியும். இப்போ சுனாமி வருதுனாக்கா ஒரு தவளை கூட அதை உணர முடிஞ்சிருக்கு, ஒரு நாய் கூட அதை உணர முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் அதை உணர்ந்து இந்த சுனாமி வர்றதுக்கு முந்தி கண்ணா பின்னான்னு தலை தெரிச்சு ஓடி இருக்குதுங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஓடுறத மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஆனா மக்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லை. அத்தனை உயிரினங்களுக்கும் அதனுடைய இயற்கை சீற்றம் வரப்போகுதுங்கிறத புரிஞ்சிருக்குது. ஏன்? இயற்கையோடு இணைந்து வாழ்றதுனால அதுங்களுக்கு இயற்கையோடு பேச முடியும், இயற்கையினுடைய உணர்ச்சிகள் அத்தனை உணர முடியும். மனிதனுக்கு இதை விட பெரிய ஆற்றல் இருக்கு, ஆனா அவன் உணரல. ஒரு சாதாரண பருந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எத்தனையோ 300-400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துகிட்டு அதனுடைய கண்ணு இத்தனோண்டு கண்ணு, ஒரு கடல்ல ஒரு மீனை பார்த்துருது, ஒரு பூமியில ஏதாவது ஒரு இரையை பார்த்துட்டு நேரா கரெக்டா கொத்திக்கிட்டு போயிடுது. இவ்வளவு பெரிய ஆற்றல். இது மாதிரி ஒரு சாதாரண கரையானை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது கட்டுற புத்தை இடிக்கிறதுக்கு புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில்.
ஒரு கரையானுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல். ஒரு சாதாரண ஒரு அமிலத்தை சுரந்து கட்டக்கூடிய ஒரு புத்தை கூட இடிக்க முடியல. ஒரு குருவி, தூக்கணாங்குருவி கூடு கட்டுது. ஒரு இன்ஜினியர் கூட அந்த மாதிரி ஒரு குருவி கூட கட்ட முடியாது. அவ்வளோ பெரிய ஆற்றல் ஒரு தூக்கணாங்குருவிக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அசாதாரணமான ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கு. நம்மக்கிட்ட இல்லையான்னு கேட்கணும். நம்மக்கிட்ட இதை விட பல மடங்கு ஆற்றல். அவை இறக்கையால் தான் பறக்கும், ஆனால் மனிதன் மனதால் பறக்கலாம். அண்ட கோடிகள் அனைத்தும் அரை கணத்து ஏகினேங்கிறாங்க பெருமான். நம்மளாலேயும் போக முடியுங்கிறாங்க. உன்னாலேயும் முடியும், உன்னாலேயும் சாதிக்க முடியும். மரணமில்லா பெருவாழ்வை நீயும் அடையலாம். அண்ட கோடிகள் அனைத்தும் நீயும் போகலாம். அந்த ஒவ்வொரு அண்டத்திலும் என்னென்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு பறந்து பறந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ராக்கெட்டை வச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்த ரோம மகரிஷி தன்னுடைய சுவடியில் எழுதியிருக்கிறாரு, செவ்வாய் கிரகத்தில் மனிதன் எப்படி இருந்தான்னு. ஏன் அந்த செவ்வாய்ன்றது அந்த என்ன கலரோ அந்த கலருக்கு அந்த மனிதன் இருப்பானா. ஒரு கை முட்டிக்கு கீழே இருக்குமா, அவ்வளோ உயரமா. மனிதன் 6 அடி 6 அடி உயரத்துக்கு 7 அடிக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க சுவடி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனால் அதை மேல்நாட்டார் நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அதனால அவங்க ராக்கெட்டை விட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அத்தனையும் விஞ்ஞானம். விஞ்ஞானம் சாதிக்க முடியாததை விஞ்ஞானம் சாதிக்கவே சாதிக்காது. நீங்கள் எவ்வளோதான் விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணினீங்கனாலும் கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மெஞ்ஞானத்தில் தான் நிற்கும். மெஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானத்தை அடைவது மிக கஷ்டம். அதே மாதிரி விஞ்ஞானத்தின் மூலமாக மெஞ்ஞானத்தை அடைவது மிக கஷ்டம். மெஞ்ஞானத்தின் மூலமாக நீங்கள் எதை வேணால் அடையலாம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மெஞ்ஞானம். ஆகையினால இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது, அது நன்மைக்கா தீமைக்கானே தெரியல. அதனால நாம் என்ன பண்ணணும், மிக கவனமாக நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம வேலை என்ன. இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன்னா 1 மணி நேரம் பேசுவேன், அடுத்தது என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது மாதிரி இந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்குது, இந்த ஆன்மாவுடைய வேலை என்ன, அது எதை அடைவதற்காக இருக்குது, அதனுடைய கோல் என்ன, அது எங்கே போகணும். நான் என்னுடைய வீட்டுக்கு போவது என்னுடைய கோல். அதுபோல் இந்த ஆன்மாவை அதோடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் லட்சியம். இந்த லட்சியத்தை நிறைவேற்றுறது தான் ஒவ்வொரு மனித பிறப்பினுடைய நோக்கமே. அப்போ இந்த மனம் இன்னும் ஒன்று கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த மனதை நம்ம எப்படி வச்சுக்கணும். மனம் என்ற ஒரு கருவிக்கு மட்டும்தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கைகூடல்மாங்க. இந்த நிலைகள் அத்தனையும் பெறுவதற்குது பெற்று விட்டாலே இவன் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும். இப்போ எப்படி மற்ற உயிரினங்கள் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியாதோ, ஆனால் இந்த 4 கருவிகள் மூலமாக இவன் தன்னுடைய ஆயுளை எத்தனை காலம் வேணாலும் நீட்டிக்கலாம், யுகம் யுகமாக வாழலாம். காகபு சுண்டரை பற்றிலாம் படிக்கும் பொழுது பல யுகங்களாக அவங்களாம் வாழ்ந்திருக்கிறதாக சரித்திரம் சொல்லுது. அப்போ முடியாதது என்பது எதுவுமே கிடையாது, நம்மளாலேயும் அது முடியும். மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் அடைய முடியும்னு வள்ளல் பெருமான் அழுத்தி திருத்தி சொல்கிறாரு. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் அதை அடையணும். நம்ம பிறவி இறைவனோட 2 கலக்க வேண்டியது, மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டியது. அப்படின்னா நாம் அதுக்கு என்ன செய்யணும்? முதல் கேள்வி இதுதான், ஆன்ம லாபம். நான் இப்போ லாபம் அடைய வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த லாபத்துக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு கடை திறக்கணும், அதுக்கு பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும். அந்த ஆன்ம லாபம் அடைவதற்கு என்னென்ன பொருளை வாங்கி வைக்கணும்? ஒரு வேடன் கடைக்கு காட்டுக்கு போகிறான், வேட்டையாடணும்னா அவனுக்கு சில கருவிகள் வேணும். ஒரு வில்லு வேணும், ஒரு அம்பு வேணும், ஒரு கத்தி, அந்த மாதிரி அருவா எதையான எடுத்துக்கிட்டு போய் தான் அவன் வேட்டையாட போவான். அதுபோல் ஆன்ம லாபம் அடைய வேண்டி பிறவி எடுத்திருக்கிற இந்த மனித ஜென்மங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமான் ரொம்ப எளிமையான வழியாக கொடுக்குறாங்க. கடவுள் நீ யாருன்னு கேட்குறாரு. முதல்ல நீ யாருன்னு கேட்க, கடவுள் யார்? சத்வீசாரம் பண்ணுங்கிறார். சத்வீசாரம் என்பது சிந்தித்தல், பரோபகாரம் என்பது செயல். சத்வீசாரமும் பரோபகாரமும் நீ கடைப்பிடிச்சிட்டின்னா நீ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவ. ரொம்ப எளிமையான ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ சத்வீசாரம் என்றால் என்ன? நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், இதுக்கு முந்தி நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் இனி எப்படி வாழ போகிறேன், கிரகங்கள் எப்படி உண்டானுச்சு, என்னுடைய ஆன்மா எங்கேருந்து வந்தது, இதையெல்லாம் பற்றி விசாரிப்பது அத்தனையும் சத்வீசாரம். அகவலின் முழு சத்வீசாரம்னா அகவலின் முழு தொகுப்பே சத்வீசாரம் தான். 1596 வரிகளிலும்
அருட்பாவின் 6 திருமுறைகளையும் உள்ள அடக்கி சாறு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தனித்தோ கூடியோ உட்கார்ந்து ஒரு 100 வரிகளை எடுத்துக்கிட்டு சிந்திச்சு ஆராய்ந்து படிக்கணும். கும்பலோட கோய்ந்தான்னு கூட்டத்தில் அகவல் படிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உணர்ந்து சிந்தித்து தெளிந்து அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை, ஐயா சொல்லுவாங்கள்ல, ஒரு பதார்த்தத்தை சுவைத்தாலன்றி அதன் சுவை தெரியாதும்பாங்க. அதுபோல் நீங்கள் அந்த 100 வரிகளையும் படித்து சுவைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சுவை தெரிஞ்சு போயிடும். சத்விசாரம் என்பது அகவலை நீங்கள் முடிச்சிங்கனாலே சத்விசாரம். அடுத்தது கடவுள் பற்றி கேட்குறீங்க, இப்போ உங்களை பற்றி சிந்திக்கிறீங்க. அடுத்தது அதே சத்விசாரத்தில் கடவுளுடைய நிலையை பற்றி சொல்கிறாங்க. கடவுள் நிலையை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் எங்கே இருக்கிறாரு, அதுக்கு பதில் அதிலேயே வருது. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இதுவரைக்கும் எந்த மகானும் வெட்ட வெளியாக ஓப்பனாக கடவுளை பற்றி சொல்லவே இல்லை. எங்கெங்கேயோ ஏதோ சுற்றி 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 பதில் வரும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எந்த மகானாவது கடவுள் எங்கே இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் யாரும் பதில் சொன்னதில்லை. உள்ளத்தை பாரும்பாங்க, புருவமத்தி பாரும்பாங்க, அங்கே பாரும்பாங்க, இங்கே பாரும்பாங்க, இந்த யோகா பண்ணு, அதை செய்யி, இதை பண்ணு, கிடையவே கிடையாது. ஐயா ஒரே வரியில் போட்டு உடச்சு விட்டாரு. உயிருள் யாம் எம்முள் உயிர், முடிஞ்சு போச்சு. உயிருக்குள்ள நான் இருக்கிறேன், என்கிட்ட எல்லா உயிரும் இருக்கு. உயிருள் யாம் எம்முள் உயிர், உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமேன்ட்டார். அப்ப நீ என்ன செய்யணும், எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எந்த பூஜையும் பண்ண வேண்டியதில்லை, கால் கடக்க பாத யாத்திரை போக வேண்டியதில்லை, எந்த இறைவனுக்கும் வேண்டுதல் வைக்க வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து உன்னால இயன்ற அளவு, அதையும் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய தரத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு உயிருக்கும் நீ உபகாரம் செஞ்சினா போதும். எல்லா உயிர்களுக்கும் நீயும் ஒண்ணுதான், அந்த உயிரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நீ உணர்ந்து உயிர் நலம் பரவுக, ஒவ்வொரு உயிருக்கும் நலத்தை கொடு. அதை உணவாக கொடுக்கலாம், இல்லை உன்னுடைய உதவியாக கொடுக்கலாம், பொருளாதாரமாக கொடுக்கலாம், உடல் உழைப்பை கொடுக்கலாம். இயன்ற அளவு அவங்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு செய்வது மிகப்பெரிய பரோபகாரம். அப்போ கடவுளை நீ தேடி போட வேண்டியதில்லை, கடவுள் உன்னை தேடி வருவார், நம்மளை தேடி வரணும். இப்போ எனக்கு முதலமைச்சரை நான் தெரியும் அப்படின்னு சொன்னேன்னாக்கா அது பெருமை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே முதலமைச்சருக்கு என்ன தெரிஞ்சிருந்ததா அது எனக்கு பெருமை. அதுபோல் எனக்கு கடவுளை தெரியும்னு சொல்கிறத விட கடவுளுக்கு என்னை தெரியும்னு சொன்னால் இதுதான் பெருமை. அப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட ஒரு பொருளை வேணும்னா என்ன கேட்கும், அப்பா கொடுப்பா கொடுப்பான்னு கேட்கும். அவங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அழுவ ஆரம்பிச்சிடும். அப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயோ குழந்தை அழுகுதுன்னு சொல்லி டக்குன்னு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அழுதால் பெறலாம் நல்ல வரமே, பெருமான் அங்கே சொல்லிட்டாரு பாருங்க. நீ சும்மா கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாரு, உக்காந்து அழுவு. அதுக்கு தான் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர், அதனால் இந்த உடம்பு நினைந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்திதும் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அங்கே போய் எனக்கு இதை கொடு அதை கூடன்னு கடவுள்கிட்ட அழுதுகிட்டு கேட்கக்கூடாது. எனக்கு வேண்டியது மரணமில்லா பெருவாழ்வு. இந்த உலகத்தில் பிறந்துட்டேன், நான் சாகக்கூடாது, இந்த வரத்தை கேட்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய இயல்பு நிலை என்ன, நீ யாரு, நீ எப்படி வாழணும்னு வந்திருக்கிற, நீ யாருடைய வடிவம். அன்பு கருணை இரக்கம் தான் நம்மளுடைய அடிப்படை குணம். இன்னைக்கு என்ன எப்படி இருக்குது, அன்பும் இல்லை, கருணையும் இல்லை, இரக்கமும் இல்லை, 2 காலோட மனுஷனா அந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். எங்கோ ஒரு சிலர் இருக்கலாம், அன்பு கருணை இரக்கம். இந்த 3ம் எதால மறைக்கப்பட்டிருக்குன்னா ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3ஐயும் இந்த 3ம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த 3 ஆணவம் கண்மம் மாயை என்பது ஒரு மனிதன்கிட்ட இல்லைன்னா இந்த அன்பு கருணை இரக்கம் இவன்கிட்டேருந்து வெளிப்பட்டுடும். இது வெளிப்பட்டுடுச்சுனாலே அங்கே என்ன நிலை வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா அருள் நிலை வந்துடுது. இந்த 3ம் வெளிப்படும் பொழுது அருள் நிலை வந்துடுது.
இந்த அருள் நிலை என்பது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதையும் என்ன சொல்றாங்க பெருமான், பெரியோர்களும் மகான்களும் கொடுத்த மார்க்கங்களில் இந்த அன்பு, கருணை, இரக்கம் மூன்றையும் அடிப்படை நோக்கமாக வைத்து கொடுத்திருப்பது சன்மார்க்கம் மட்டும்தான். மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாடல்கள், கவிதைகள், உருக்கம், பக்தி சகலமும் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, 4 மார்க்கம் இருக்குது. அரும்பு, பூ, காய், கனி. அரும்பு என்பது சரியை, கிரியை, அடுத்தது யோகம், ஞானம். அதே மாதிரி அடுத்த 4 வரி தாச மார்க்கம், சத்புக மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். நம்ம யாருமே அரும்பு, பூ, காய் இது 3ஐயும் விட கனியை தான் ரொம்ப விரும்புவோம். நமக்கு பசியாற்றுவிப்பது கனி. கனியை தான் சுவைச்சு சாப்பிட முடியும். அதுபோல் 4 மார்க்கத்திலையும் நீங்கள் பல பிறவிங்களில் எல்லா மார்க்கத்தையும் கூட தேடிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சன்மார்க்கத்தை பற்றி கேட்குறீங்கன்னா பல பிறவிகளாக இந்த அத்தனை ஆத்மாக்களும் இந்த 3 மார்க்கத்தையும் கடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா 3 மார்க்கத்தை கடந்த பிறகுதான் இங்கே வர முடியும். அப்போ கனியை விரும்பும் நமக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, வந்துட்டீங்க, உங்களை எப்படியாவது நான் கடத்தேத்தியே ஆகணும், நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க அப்படின்னோன்னா ஐயா என்ன சொல்றாங்க, கடைசியில 1872ஆம் ஆண்டு 72 74ங்கிறது எனக்கு சரியா விளங்கலை. ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஆன்மீக சான்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் தவறாக உளறிடக்கூடாது. ஞான சரியைங்கிறத கடைசியாக நமக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் பாருங்க, இந்த ஞான சரியை சொல்லிட்டு இந்த 28 பாடல்களையும் தீபத்தின் முன்னால் இருந்து நீங்கள் தினம் இதை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பெற வேண்டியதை பெறலாம். அதையும் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜாம நேரம் இறை சிந்தனையில் வேற எந்த சிந்தனை இல்லாம இறை சிந்தனையில் இருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது சத்தியம்ங்கிறாங்க ஐயா. பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? 28 பாசுரம். அந்த 28 ஏன் 2, 8ன்னு கொடுத்தாங்க பாருங்க. அதுலயும் 2, 8 அறிந்திடாத மாந்தர்கள்னு ஒரு இடத்துல வரும், ஐயா பாடுவாங்க. அப்ப 2ன்னா என்ன, 8ன்னா என்ன? சந்திரன் சூரியன், சந்திரக்கலை சூரியக்கலை. இதை வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப விரிவா அருட்பால ஒரு விண்ணப்பத்தில் வந்து ஐயா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இங்கே விளக்கறதுக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு அது இப்போதைக்கு விளக்குனா ரொம்ப நேரம் ஆகும்.